பாபு வா 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 வா. என்ன என்ன பாபு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? நான் போற நாள் எப்பன்னு கணக்கு எண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு போய் பிறந்த அப்படியெல்லாம் பேசப்படாது. பிள்ளை, வர்ற வெள்ளிக்கிழமை என் அம்முவுக்கு கல்யாணம். நானும் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ள பெரிய இடமாமே, மில் ஓனர் வேதாச்சலம் பிள்ளையோட மகனாமே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பிள்ளை. பாபு, நீ ரொம்ப பாக்கியசாலி. பணம் இல்லைன்னாலும் மனம் இருந்தா எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் சாதிக்கலாம் நிரூபிச்சுட்டேன். வர்றேன், அவசியம் வர்றேன். பொண்ணை பார்க்க இல்ல, உன்னை பார்க்க. அந்த பெரிய மனுஷங்க கூட்டத்துல என் பாபு பெரிய மனுஷனா இருக்கிறத நான் பார்க்கணும். இந்த விஷயத்தை அம்மு கிட்ட கூட சொல்லல, உங்க கிட்ட மட்டும் சொல்றேன். நான் இந்த கல்யாணத்துக்கு வரப்போறதில்லை. இது கான்ட்ராக்டர் சங்கருடைய மகளுக்கும் முதலாளி வேதாச்சலம் பிள்ளையுடைய மகனுக்கும் நடக்கிற கல்யாணம். நான் சாதாரண ரிக்ஷாக்காரன், நான் சபைக்கு வரக்கூடாது. உனக்கு என்ன பைத்தியமா? வயசாகி போச்சு இல்ல, பைத்தியம்னே வச்சுக்கோங்க. என்ன ஆயிப்போ பிள்ளை, நீங்க கல்யாணத்துக்கு போய் உங்க பொண்ணான மனசு குளிர என் அம்மு ஆசீர்வாதம் செய்ய செய்றீங்களா? எனக்காக செய்யறேன் பாபு, செய்யறேன். பார்வைக்கு தான் வெளியே இருக்கிறேனே தவிர என்னன்னைக்கு இந்த பாபு நிரந்தரமா உன் நெஞ்சிலேயே இருப்போம். போய் அப்போ சீதனம்மா அள்ளி கொடுக்கவும் மாமங்கிட்ட ஒண்ணும் இல்லம்மா. இந்த சின்ன பரிசு என் ஞாபகார்த்தமா வச்சுக்க. நாயிமா நன்றியுள்ள பிராணி, சொறி பிடிச்சு குப்பமேட்ல கிடந்தாலும் எங்கேயாவது தன் எஜமான பார்த்துச்சுன்னா உழையிட்டு தன் உறவை சொல்லிக்கிற ஒரே நன்றியுள்ள ஜீவன்மா. இந்த புதுசை உடுத்திட்டீங்க. 1000 ஆள் கொட்டி தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஒண்ணுதான், 5 பைசாவுக்கு கற்பூரம் ஏத்துறதும் ஒண்ணுதான். இந்த மனித தெய்வத்துக்கு என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். கட்டிக்கங்க. கட்டிக்கலாமா? மாமா, நான் தூக்கிடுறேன். வேண்டாமா வேண்டாமா, இனிமே நான் எதம்மா சுமக்க போறேன். இதுவரைக்கும் நான் சுமந்துகிட்டு இருந்ததான் இறக்கி இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டேனே. கடைசியா என் குழந்தைக்காக எதையாவது சுமக்கிறம்மா, எதையாவது சுமக்க. எனக்கு இருக்கு மாட்டாரு, நான் நடந்து வந்துடுறேன். உட்கார்மா, நான் வந்துடுவேன்.
சந்தோஷமா போயிட்டு வரணும். மாமா மாமா ஐயா, நான் என் கடமையை முடிச்சிட்டேன் ஐயா, நல்லபடியா முடிச்சிட்டேன் ஐயா. உங்களுக்கு சந்தோஷம் தான்? நீங்களும் போயிட்டீங்களா? ஆமா, சொந்த மக கல்யாணம் இல்லையா, அதை பார்க்க வேண்டாமா, அதனாலதான் போயிட்டீங்க. என்னது சம்பந்தி வீட்டுக்கு வந்து பதுங்கி போனா எப்படி? பண்ணிருடா, பக்கத்துல வந்து பாருங்க. வாங்க, நாங்க பக்கத்துல கூட உட்காரலாங்க. வாங்க, தாராளமா வாங்க. என்ன மாமாவை காணும். முகூர்த்தத்தை ஆரம்பிச்சிடலாமா? பொண்ணோட மாமா வரலீங்களே, அவர் வராம மாங்கல்ய தாரணம் நடக்கணும்னா முகூர்த்தம் எங்க எடுத்தோ தாலி கட்டதை பார்த்துட்டு போயிட்டு என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி விடுகிறீங்க ஐயா. சாப்பாடு தானே போடுவாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டுதுன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? மாங்கல்யம் தந்து நானேன மம தேவன ஹேதுனா சங்கே பத்ராமி சுபதே பத்ரேம சரதாம் சதாம் மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து. சோறுங்க ஏன் எப்படி அலையறீங்க? சினிமா கொட்டார இடம் முடிக்கிற மாதிரி ஓடுறீங்க. எல்லாத்துக்கும் சோறு உண்டு, நிதானமா சாப்பிடுங்க. பெரியவரே, நீயும் போய் நல்ல இடமா உட்காந்துக்க. தாலி எல்லாம் கட்டியாச்சு. பொண்ணு மாப்பிள்ள அவங்க கையாலேயே சாப்பாடு போடுவாங்க. நீயும் மனசார வாழ்த்திட்டு போ. நான் இந்த பொண்ணுக்கு மாதம் இல்ல, யாரும் நம்பாதீங்க. நான் ஒரு பரதே, ஒரு ரிக்ஷாக்காரன். எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மாமா பந்தல்ல உட்காராம ஏழுங்க பந்தியில வந்து உட்கார்ந்துட்டா சொந்தம் போயிட்டதாக அர்த்தமா? போயிட்டு வாமான்னு கையாட்டி வழி அனுப்பினீங்களே, அது வாழ்த்துறதாக அர்த்தமா இல்ல வீட்டை விட்டு விரட்டதாக அர்த்தமா? என்ன அர்த்தம் சொல்லுங்க மாமா. என்ன அர்த்தம்? நான் புண்ணியமா சேர்த்துக்கிட்டு போறேன், நீங்க பாவமா சேர்த்துக்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். உங்க அப்பா காட்டின அன்ப அவர் கடனா நினைச்சாரு, அடைச்சிட்டாரு. அம்மாமா, நான் கடனா நினைக்கலம்மா, கடனா நினைக்கல. உண்டானப்பட்டவங்களுக்கு மத்தியில ஒண்ணும் இல்லாத பரதேசி வந்தா அது பொருந்துமாமா? ஏயா பொருந்தாது? ஏழை பணக்காரங்க வித்தியாசம் எல்லாம் பணத்துக்கு தாயா, அன்புக்கு கிடையாது. சிக்னல் லைட் போறானே, காருக்கு தனியா கை ரிக்ஷா தனியா போடுறான். ஒத்திக்காக ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு உடம்பையே கெடுத்துக்கிட்டியே.
ஏயா இது நீ பெத்த பொண்ணா, இவளுக்காக ஏயா இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டப்போ, அம்மு என் கண்ணுடா உயிரிடா, நான் சாகிற வரைக்கும் இவளுக்காக இப்படியே உழைப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீ யாரோன்னு முன்ன பின்ன தெரியாத மாதிரி ஒதுங்குறிய நியாயமா? பாபு, நீ இவங்களை வாழ்த்தல இல்ல வயிற்று நெருப்பள்ளி கொட்டுற. நீங்களே சொல்லுங்க, நான் பாசம் இல்லாதவனா? பெரிய இடத்துல வாழ போற என் பொண்ணுக்கு என்னால எந்த கௌரவ குறைவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் இந்த கல்யாணத்துக்கே வரலன்னு சொன்னேன். நானே மகாராணியை தூக்கி சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு நானே பக்கத்துல நின்று கேவலப்படுத்தலாங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல பிள்ளை? பாபு, ஓ அளவுக்கு நீ செய்து சரின்னு படலாம். ஆனால் எத்தனை அன்பு உள்ளங்கள் துடிக்குது பாத்தியா? விலை மதிக்க முடியாத புண்ணியத்தை செய்துட்டு மகான்கள் மாதிரி மகரிஷிகள் மாதிரி இப்படி எளிமையான குலத்துல நிக்கிறாரே இந்த புண்ணியவான், இவரைத்தான உண்மையிலேயே பெரிய மனுஷன் நினைக்கிறேன். ஐயா பெரியவரே, உங்களுடைய இந்த கைகள் கங்கை நதி மாதிரி, இந்த கால்கள் புண்ணிய கேத்திரங்கள் மாதிரி நிக்கிற இந்த உருவமே எனக்கு ஒரு கோவிலா தெரியுது பெரியவரே, கோவிலா தெரியுது. நீங்க வாழ்ந்த காலத்துல நாங்கள் வாழறோம், நாங்க பெருமைப்படுறோம் பெரியவரே. பாருங்க, நீங்க வந்து வாழ்த்துனா என் குழந்தைகளை தெய்வமே வந்து வாழ்த்துற மாதிரி. வாங்க, மறுப்பு சொல்லாம நீங்க வந்து வாழ்த்துங்க வாங்க. ஐயா ஐயா, நான் ஒண்டி கட்டேன், தேஞ்சு போனவன், நோயாளி. வாழ்த்த சொன்னா உருப்படியா 4 வார்த்தை கூட பேச தெரியாது. கரிஞ்ச மரத்துக்கு அடியில நின்னா பழம் கிடைக்கும். நான் பட்டு போன மரம், என்ன போய் வாழ்த்து சொல்றீங்களே? தங்கத்தான விளக்கு இருந்தாலும் அதுக்கு நூலானதான் திரி போடுறோம். அந்த பிள்ளைங்க தங்கமா இருக்கலாம், ஆனா திரியா இருந்து நீங்க வாழ்த்துலன்னா அவங்க வாழ்க்கை எப்படி பிரகாசமா இருக்க முடியும்? வாங்க வாழ்த்துங்க. மாமா, என்ன ஒதுக்கிடாதீங்க மாமா, என்ன ஒதுக்கிடாதீங்க. வாங்க மாமா, வாங்க. எங்க வந்து நின்னுங்க. இதோ பாருங்க, நாங்க நல்லா வாழணும். உங்க வாழால வாழ்த்துங்க மாமா, வாழ்த்துங்க. இது என் மேல சத்தியம். என்ன சுத்தி இவ்வளவு அன்புள்ளங்களா? இந்த பாபு உங்ககிட்ட எதுவுமே கேட்கிறேன். கடவுளே, என் கண்ணுக்கு ஒளி கொடுத்தேன், என் கைக்கு வலு கொடுத்தேன், என் நெஞ்சுக்கு உரம் கொடுத்தேன். நீ கொடுத்த சக்தியால என் கடமைகளை எல்லாம் நான் ஒழுங்கா செய்துட்டேன். இப்போ ஒளி இழந்து வலுவிழந்து உரமிழந்து நிற்கிறேன். ஆண்டவா, நான் போயிடுவேன். என் குழந்தைகளுக்கு என்ன நல்லது செய்வனோ அதை நீ செய். அது போதும் இந்த பாபு. அப்பா, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சு இருக்குது. அப்பா அப்பா.